ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இளங்கோர் நம்ம டைரக்ஷன்ல 2025 வைபவ் சுனில் நடிச்சு வெளியான படம் தான் பெருசு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெருசு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அடல்ட் காமெடி ஒரு படம். 18+ தான் இந்த படம். இந்த படத்தை நீங்க பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி மேம்போக்க தான் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் அவரு என்ன பண்ண அவருக்கு 2 பசங்க, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி மருமகங்க இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு விஷயம் நடக்கு. ஒரு குளத்துல பிள்ளைங்க குளிச்சிட்டு இருப்பாங்க. அது பசங்க பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே அந்த பையன் குளிச்சு அந்த பெரியவர் அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். நினைச்ச உடனே அந்த பெரியவர் எப்படியாவது வேட்டி அவுத்துட்டு நடு ரோட்ல அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைப்பான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போன பெருசு டிவி பார்த்துக்கிட்டே செத்து போயிடுவார். செத்த உடனே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசை படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர் இந்த கதையை நான் சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை மறைக்கிறதுக்கு எல்லாரும் எப்படியோ முயற்சி எடுப்பாங்க. எல்லா முயற்சியிலும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. எப்படியாவது அதை அடக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல அது நடக்காது. வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்பயும் நடக்காது. மந்திரவாதி கூட்டு ரெடி பண்ணுவாங்க, அப்பயும் அது அடங்காது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்றாங்க, டாக்டர் கூட்டு வந்துருவாங்க, அப்பயும் அது வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, அவமானமா போயிரும் சொல்லிட்டு யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதாவது ஒரு இளவு விடுந்த வீடு மாதிரியே அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாவு இப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரலாறு பேசும் அமைச்சரேன்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கோம் கதை. ஒரு வழியா அது எப்படி அடக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி அது அடங்கிச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு கலகலப்பா, ஒரு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படமா இந்த படத்தை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா என்ன சொல்றது, இது ஒரு அடல்ட் படமா இருந்தா கூட ஆண்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் தான் இது. நம்ப முடியாத படம் தான், ஆனா இருந்தாலும் ஒரு காமெடி பார்த்து நம்ம சிரிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. குறிப்பா சுனில் கேரக்டர் சைலண்டா ஷெட்யூல்டா வந்தா கூட அவர் உண்மையிலேயே சிரிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய முகபாவனை எல்லாம் அந்த அளவுக்கு கொடுத்திருப்பாரு. வைபவ் இந்த படத்துல ஃபுல்லாவே குடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு. அவர் படம் ஓப்பனிங்ல இருந்து அவர் போதையில தான் இருப்பாரு. படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி இருப்பாரு. முனிஷ்காந்த் வந்த சீன்கள் கலகலப்பு. அப்புறம் தீபா வெங்கட், அப்புறம் பக்கத்து வீட்டு அந்த பெண்ணு, அந்த விசாரிக்கிற அந்த பெண்ணு, அப்புறம் இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கருணாகரன், அந்த சவப்பட்டி கொடுக்கிற கருணாகரன், நிறைய எல்லாம் இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. காமெடி இருக்கு படத்துல. இந்த படத்துல ஒரு சில ஒரு பாட்டு 2 பாட்டுமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுமாரா இருக்கு. மியூசிக் இந்த படத்துல பரவாயில்ல. இந்த படத்தினோட டைரக்டர் ஓபனிங்லேயே சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த படம் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாரு, பெண்கள் யாரும் பார்க்காதீங்க, குழந்தைகள் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி படம் தான் இது. இந்த படம் நீங்க பார்த்து ரசிக்கணும், தனிமையா பார்த்து ரசிங்க. குழந்தைகள் யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம். அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு ஒரு நல்ல படம். தேங்க்யூ.